இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 27வது வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மொர்தெகாய்க்கு ஆமான் தன்னை குறித்து என்னென்ன திட்டங்கள்லாம் தீட்டியிருக்கான் அப்படிங்கிறத குறித்து எதுவுமே தெரியாது. ஆமானுடைய பதவி மிக உயர்ந்ததாக இருந்தது. அதனால் ராஜாவோடு அவனுக்குள்ள உறவும் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருந்துச்சு. மொர்தெகாயின் நிலையை யோசித்து பாருங்க. அவன் நினச்சா கூட ஆமான எந்த நிலையிலையும் எதிர்த்து நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. முடிவில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். மொர்தெகாய்க்காக அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த தூக்கு அவனுக்கே பயன்பட்டுச்சு. உங்களுக்கு எதிராகவும் யாரெல்லாம் குழி வெட்டுறாங்களோ அந்த குழியில் விழ போகிறது நீங்கள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்றதுக்காக பிறந்தவங்க, தேவனுடைய பிள்ளைகள். அமேன், ஹல்லேலூயா. மொர்தெகாய் தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருந்தபடியினால் ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஒரு தூக்கு மரமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் உங்களோடு இருப்பதனால எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீங்க. நீங்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவங்களாக வாழ போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகுதுப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டையும் இப்பொழுது உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. எல்லாருக்கும் நன்மை செய்பவராக சுற்றி திரிந்த நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றியப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, அவங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கிட்டேருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவங்க கூட, அமேன், ஹல்லேலூயா, நன்மையை பெற்றுக்கொண்டவங்க கூட அவங்களுக்கு எதிராக அப்பா குழியை தோண்டுறாங்க ஏசப்பா. சதி திட்டங்களை தீட்டுறாங்க ஏசப்பா. எப்படியாவது உம்முடைய பிள்ளைகளை கீழே இழுத்துறணும் அப்பா, அவங்க வாழ்க்கையை அழிச்சிடணும் சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் போடுகிற எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு நீங்கள் அப்பா ஒன்றுமில்லாமல் ஆக்குறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாக அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆவியானவர் இன்றைக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறாரப்பா. நன்றியப்பா. ஜெயம் இவங்க வாழ்க்கையில் விளங்க போகுது ஏசப்பா. இவங்களுக்கு எதிராக தீட்டப்பட்ட அத்தனை பொய் குற்றங்களும் இன்றைக்கு அப்பா பொய் அப்படிங்கிறது நிரூபணமாக போகிறதுப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆக போகிறதுப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இவங்க மேலே பழியை போட்டவங்க வெட்கப்பட்டு போவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு பழியும் சுமராது. அமேன், ஹல்லேலூயா. அப்பா இவங்களுக்கு நீங்கள் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. என் மேலே இப்படி போய் குற்றம் சாட்டிட்டாங்களே, நான் செய்யாத தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் அனுபவிச்சிட்ருக்கிறேனே, கோர்ட்டு கேஸுன்னு நான் அலைய வேண்டியது இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வேதனையோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கலாம். அமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறாரு. உங்கள் பக்கம் இருக்கிற நீதியை அவர் விளங்க செய்ய போகிறாரு. அவருடைய நீதி உங்கள் மேலே பிரகாசமாக உதிக்க போகுது. ஹல்லேலூயா. யுத்தம் தேவனுடையது. உங்கள் மேலே பழியை போடுறதுங்கிறது அவருடைய கண்ணின் மணியை தொடுகிற மாதிரி இன்றைக்கு உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்ய போகிறாரு. நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க. அமேன், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் பக்கம் இருக்கிறக்கூடிய நியாயத்தை விளங்க பண்ண போகிறாரு. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் மேலே போடப்பட்ட அத்தனை பொய் குற்றங்களும் பொய்ங்கிறது நிரூபணமாக போகிறது. நீங்கள் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. உங்கள் மேலே வீண் பழி போட்ட அத்தனை பேர் முன்னாடியும் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. தேவன் உங்களோடு இருக்கிறாருங்கிறத உலகம் அறிய போகுது.
யோசிப்போடு தேவன் இருந்தாருங்கிறத அவனை சுற்றி இருந்த எல்லாரும் அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு உங்கள் கூட தேவன் இருக்கிறாருங்கிறதையும் எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறாங்க. இந்த காரியம் தேவனால் மட்டும்தான், வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்க்கு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி உங்கள் வாழ்க்கையை தேவன் சாட்சியாக மாற்ற போகிறாரு. நான் இருக்கிற நிலமையிலிருந்து யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு உங்கள் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். அவரால் செய்ய முடியாத எந்த விஷயமும் இல்லைங்கிறத மிக சத்தமாக, அந்த சத்தத்தை அமுத்துற மாதிரி அதை விட அதிக சத்தமாக நீங்கள் பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இருதயத்துக்கு சொல்லுங்கள், என் தேவன் சகலவற்றையும் கீழ்ப்படிய செய்பவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத மிக சத்தமாக அறிக்கை செய்யுங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் கூட அந்த சத்தத்தை விட அதிக சத்தமாக நீங்கள் பேசும்போது அந்த பிரச்சனை அமுங்கி போயிடும். தேவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் உங்கள் பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக்கிட்டாரு. இன்றைக்கு நீங்கள் பிதாவுக்கு மிக அருகில், இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவினை போல உங்கள் உறவு இருக்கிறது. ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், உங்கள் பக்கம் அவர் இருக்கிறபடியினால் உங்களுக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. எந்த சக்தியும், செய்வின, பில்லி, சூனியம், மந்திரம் எதுவும் உங்களுக்கு எதிராக வேலை பார்க்க முடியாது. தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறாருங்கிற உணர்வு இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமாக எழுதப்படட்டும். இந்த பிசாசுடைய கிரியைகள் அத்தனையும் என் தேவன் அழித்து சிலுவையில் வெற்றி சிறந்தாருங்கிற உணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது வரட்டும். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த உணர்வு இப்பொழுதே வருவதாக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு சகலமும் லேசான காரியம். அவர் என்னை நினைத்திருக்கிறார். எனக்காக மனதுருகிற தேவன். அவர் என் மேல் இரக்கமாக இருக்கிறார். என் மேல் தயவு பாராட்டுகிறார். என்னை நேசிக்கிறார். அமேன். இந்த எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்பொழுது எழுதப்படுவதாக. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நம்பிக்கையே இல்லாத அத்தனை பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்பொழுது விசுவாசம் துவக்கப்படுவதாக. அப்பா, உங்களுடைய கிரியை இப்பொழுதே ஆரம்பிக்கட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, சகல விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.